இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ், என் அம்மாவை விட நானே பெட்டர். நான் நினைச்ச மாதிரியே அந்த லக்ஷ்மியோட புடவைய கிழிச்சு லக்ஷ்மிய நல்லா மாட்டி விட்டுட்டேன். இந்த வீட்டுக்குள்ள வந்து 2 நாள்லயே லக்ஷ்மிய எல்லார் முன்னாடியும் அவ தலை குனிற மாதிரி பண்ணிட்டேன். குடும்ப கௌரவத்தை கேவலப்படுத்திட்டான்னு எல்லாரும் அவளை கோர சொல்ற மாதிரி பண்ணிட்டேன். இந்த விஷயத்த அம்மா கிட்ட உடனே சொல்லணும். ஏய், என்னையே அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? அடிக்கிறது மட்டும் இல்ல, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொன்னு போட்டு. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ண நீ ஏன் வாயால வர சொல்லணுமா? நீ என்னோட சித்தப்பா பொண்ணா இருந்தாலும் என் சொந்த தங்கச்சி மாதிரி உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஆனா நீ என் விஷயத்துல எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்ச. மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்னென்னமோ பண்ண. இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு எவ்வளவோ பிளான் பண்ண. கடைசியில என்னோட மண்டையில அடிச்சு நான் உட்கார வேண்டிய மனமேடையில நீ போய் உட்கார்ந்த. ஆனா ஏதோ நல்ல நேரம் நான் எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அது பத்தாதுன்னு நீ என் அத்தை எனக்கு கொடுத்த புடவைய கிழிச்சு போட்டிருக்க. இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய என்ன 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்ட. என்ன தலகுனிய வச்சிருக்க. இதுக்கப்புறமும் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? நீ அந்த புடவைய கிழிக்கும் போது நான் கவனிச்சேன். அண்ணி, உன்னை தடுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அங்க சஞ்சனா வந்துட்டா. நான் வாய திறந்தா எல்லாருக்கும் முன்னாடி சித்தி சித்தப்பாவோட மானமே போயிடும்னு நான் அமைதியா இருந்துட்டேன். இல்லன்னா உன்ன உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண ஷாலினி? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ என் தங்கச்சிங்கிறதால நீ செஞ்ச தப்பு சித்தி சித்தப்பாவோட மரியாதைக்கு கலங்கம் ஏற்பட்டுருமோன்னு நான் உன்னை சும்மா விடுறேன். இதுக்கப்புறமாவது ஒரு மனுஷியா ஒரு பொண்ணா நடந்துக்கோ.